ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் டே டெலிவரி ஒர்க் போகிறேன். இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சொல்லும் கதை நான் தான். ஃபஸ்ட் ஆர்டர் இன்றைக்கி பிக் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. செகண்ட் ஆர்டரு பிக் பண்ணி இப்போ டெலிவரி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், செகண்ட் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 2 ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் ஸ்டோர் போய் பிக் பண்ண வேண்டியதான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் ஆர்டர் மல்டி ஆர்டர் வந்திருக்கு. 3, 4 2 ஆர்டர் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ நான் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கேன். பேட்ச் ஆர்டர் வந்திருந்தது. 3வது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. கூடவே இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரையும் இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டோருக்கு போவோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ் இப்போ 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். 4 ஆர்டருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அங்கே பார்த்தீங்கன்னா 5வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ காய்ஸ் இதுதான் 5th ஆர்டரு இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். 5th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஆர்டர் எடுத்தாச்சு. 6வது ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆர்டருக்கு ஸ்டோருக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7th ஆர்டர் எடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ 7th ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. 8th ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். 3rd ஃப்ளோர் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேறு லிஃப்ட்டே இல்லை. 3rd ஃப்ளோர் மொட்டை மாடியில் வீட்டு இருந்திருக்கு. அவ்வளோதான், டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் 8 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆர்டர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டல்லாகிடக்கூடாது. தொடர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் அதிக ஏர்ன் பண்ண முடியும். 9th ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இல்லை. இங்கே பாருங்கள், இதுலேயுமே 3rd ஃப்ளோர் தான் வர சொல்லியிருக்காங்க. இப்போ 9வது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது ஆர்டர் தான். 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் எவ்வளோ எய்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். 10வது ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ டெலிவரி பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம 10வது ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கைஸ் இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். 10 ஆர்டர் பார்த்துருக்கோம். 730 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், 10 ஆர்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுத்த ஆர்டர் பார்க்க போகிறோம். அடுத்த ஆர்டர் வந்து அசைன் ஆயிடுச்சு. 11வது ஆர்டரு. 11வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ 12வது ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா 18வது ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா எனக்கு பேட்ச் ஆர்டரு. இப்போது இதோட இன்னொரு ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. அந்த ஆர்டர் வந்து அடுத்து டெலிவரி பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம 19 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 20வது ஆர்டர் வந்து இப்போ எடுக்க போயிட்டுருக்கேன். ஆர்டர் அசைன் ஆகிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 21வது ஆர்டர் நம்ம போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தாச்சு. என்னன்னா 20 ஆர்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ இன்னும் தொடர்ந்து பாருங்கள்.
ஃபைனலாக நம்ம 30 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. இன்னும் 1 ஹவர் இருக்குது. இன்னும் 1 ஹவரில் நம்ம இன்னும் எவ்வளோ ஆர்டர் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். டைம் சரியாக 12:30 ஆக போகுது. இப்போ வந்து நம்ம ஆர்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஆர்டர் எய்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 34 ஆர்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம இந்த ஆர்டர் பார்த்தோங்கிறத நீங்களே ஒரு கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் இன்சென்டிவ் எதுவுமே இன்றைக்கி கிடையாது. அந்த போனஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. போனஸ் அமௌண்ட்டை வந்து சர்ஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை சர்ஜ் அமௌண்ட்டை வந்து 45 ரூபா 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டருக்கும் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அந்த அமௌண்ட்டு மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி வந்தது. அப்படி பார்க்கும்போது நம்ம 34 ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 2440 ரூபாய்க்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் செலவு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பண்ணோம். வேறு எந்த செலவுமே பண்ண கிடையாது. பெட்ரோல் செலவு பார்த்திங்கன்னா 300 நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா 2140 ரூபா நம்ம இன்றைக்கி எய்ன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டும் இத்தனை ஆர்டரும் நான் எவ்வளோ மணி நேரம் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது சரியாக இல்லையாங்கிறத நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இப்போ தான் முறையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மீண்டும் அதை தான் நான் சொல்லுவேன். கைஸ், டே 1ல் பார்த்தீங்கன்னா 1341 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். டே 2வில் பார்த்தீங்கன்னா 2140 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 2 டேஸில் 3481 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம பண்ண செலவு எல்லாமே மைனஸ் பண்ணி தான் நம்ம 2 டேஸில் 3481 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட அன்பு ஆதரவும் எப்போயுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.